குமாரை விட்டு விசாரிக்க வச்சிருப்பாங்க இங்க சக்திவேலும் தான் அண்ணன் என்ன பண்றாரு எது பண்றாருன்னு சொல்லிட்டு. குமார் ஒரு பக்கம் இதை பற்றிய விசாரணையில் இருந்துட்டு இருக்க பட்சத்துல தான் இங்க சக்திவேல் வந்துட்டு முத்துவேலை பார்க்கும்போது வராங்க. முத்துவேல் வந்து அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, முக்கியமான வேலை விஷயமா திருச்சி வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்ல, எப்படி நான் போக போறீங்க, என்ன விஷயம்னு, கூட நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடா சக்திவேலின் இங்கேருந்து மெல்ல பார்த்துக்கும், மீதி எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கும், குமாரும் நீயும் பார்த்துக்கோங்க, வேலை முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, வீட்டில் இருக்க இங்க வடிவு பதட்டத்தோட இங்க முத்துவேலை வந்து பார்த்து கேட்குறாங்க. முத்துவேலும் முதல்ல நான் போயிட்டு வந்துடுறேன் வடிவு, வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பவும் செய்ய, உடனே சக்திவேல் இங்கே குமாரை பார்த்து கண்ணை காட்டும் போது குமார் பின்னாடியே போகிறாங்க. ஆனால் முத்துவேல் இங்கே கதிர் கூட காரில் ஏறி போகிறத பார்த்ததும், இந்த கதிர் கூட பெரியப்பாவுக்கு என்ன வேலை, பெரியப்பாவுக்கும் கதிர்க்கும் என்ன உறவு இருக்கு, இப்போ இங்கே பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறதும், இப்போ கதிருடைய காரையை புக் பண்ணி கதிரை இங்கே திருச்சி கூட்டிகிட்டு போகிறதும், இது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு இங்கே குமார் நினச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. சக்திவேல் வெளியே நிற்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா இங்கே பெரியப்பா ஏதோ காரில் ஏறி போனாரு அப்படின்னு சொல்ல, அப்போ அவர் திருச்சிக்கு தான் போறாரு அப்படின்னு இங்கே சக்திவேல் சொல்ல, அப்பா நான் யார் கூட போறாரு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. யார் கூட நான் சொல்லிட்டு அங்கே சக்திவேல் கேட்க, அப்பா பெரியப்பா இங்கே கதிர் கூட காரில் போனதான் நான் பார்த்தேன்னு சொல்லும்போது, இதை கேட்டதுமே சக்திவேலுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னடா சொல்கிறேன், அந்த கதிர் கூடவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா அந்த கதிர் கூட தான் நானும் போனதா பார்த்தேன். கதிரும் பெரியப்பாவும் எங்கே போகிறாங்க, எதுக்காக போகிறாங்க, பெரியப்பா கையில் ஏதோ ஃபைல் மாதிரி எதேதோ இருந்ததுப்பா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே அதிர்ந்து போகிறாங்க. இங்கேருந்து கிளம்பும்போது அது எதையுமே அவர் வச்சிடலையே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க சக்திவேலும். இப்போது என்னப்பா பண்ணுறது, கதிரும் இங்கே பெரியப்பாவும் எங்கே போகிறாங்கன்னு நானும் போய் கண்காணிக்கட்டுமான்னு சொல்லி கேட்க, டேய் எப்படி இருந்தாலும் அண்ணன் இங்கே வீட்டுக்கு திரும்பி வந்து தானே ஆகணும், அப்போ பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இங்கே சக்திவேலும். எப்படியா இருந்தாலும் அண்ணன் வீட்டுக்கு திரும்பி வந்து தானடா ஆகணும்னு இங்கே குமாரை பார்த்து சொல்கிறாங்க சக்திவேலும். ஆனால் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க சக்திவேல். இந்த கதிரும் இங்கே அண்ணனும் எங்கே போயிருப்பாங்க, என்ன நடக்குது, நம்மளை சுற்றி ஏதோ வேறு விஷயம் நடந்துட்டு இருக்க, சும்மா விடக்கூடாது, தான் சொத்தி ஏதாவது ராஜிக்கு எழுதி கொடுக்குற விவரமா, அவர் இது விஷயமா ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்காரா, இப்படி எதுவுமே புரியாமல் ரொம்பவும் ஒரு கோவத்தில் தான் இருக்காங்க சக்திவேலும். வீட்டுக்கு திரும்பி வராங்க இங்கே முத்துவேல். அடுத்த நாளே ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பண்ணி ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே திருச்சி ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க. அந்த வருத்தத்தில் தான் இங்கே முத்துவேல் வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே கதிர் வந்துட்டு முத்துவேல் கிட்ட, ஆப்ரேஷனுக்கு நானே ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், நாம் இங்கேயே எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலாக ஆப்ரேஷன் வச்சுக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணினா சரி பண்ணிடலான்னு அவங்க சொல்லும்போது, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லிட்டு கதிர் பேசிக்கிட்டே தான் வராரு. வீட்டுக்கு வந்த பிறகு கதிர் ஒரு பக்கம் போக இங்கே முத்துவேல் ஒரு பக்கம் வர, அண்ணன் நில்லுங்கண்ண அப்படின்னு சக்திவேல் சொல்லும்போது, வீட்டுக்குள்ளே போன ஒரு கதிர் அடி எடுத்து வைக்கும் போதே திரும்பி பார்த்துட்டு அவரும் நிற்கிறாரு. அப்போது இங்கே முத்துவேலை பார்த்து, எங்கண்ண கிளம்பி போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் எனக்கு தெரியுன்னு, என்ன பொய் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களான்னு சொல்ல, அது இல்லடா சக்திவேலு அப்படின்னு சொல்ல, இப்போ என்னாச்சு தம்பி, எதுக்காக உங்கள் அண்ணனை வீட்டு வாசலே நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அவர் எங்கே போனார் என்னன்னு நம்ம முதல்ல வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்ல, அண்ணி நீங்களும் சேர்ந்து என்கிட்ட ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா, இதோ எதிர்த்த வீட்டில் இருக்கானே அந்த கதிர் கூட ஒன்றா சேர்ந்து எங்கேயோ போயிட்டு வராரு, எனக்கு என்னமோ இவர் மேலே சந்தேகமாக இருக்கு, அந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் வேண்டா வெறுப்பா ஏன் முன்னாடி தான் நடிக்கிறாரு, வேண்டான்னு சொல்லி, ஆனால் தனிப்பட்ட முறையில் ரொம்பவே நல்ல விதமாக தானே பேசிக்கிட்டு இருக்காரு, தன் பொண்ணு மருமகன் வரும்போது அவருக்கு அதுதானே பெரிய உயிராகவும் தெரியுதுன்னு சொல்லும்போது, இதை கேட்ட உடனேயே இங்கே முத்துவேலும், டேய் சக்திவேலு நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுடான்னு சொல்ல, அண்ணன் எனக்கு எல்லாம் தெரியும், நீங்களும் கதிரும் திருச்சி போயிட்டு வந்திருக்கீங்கன்றதும் எனக்கு நல்லா தெரியும், ஏன் உங்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா இதுவும் இந்த குமார் இருக்கான், நம்ம காரை எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம், ஆனால் நீங்கள் அன்னைக்கு நம்ம காரும் வேண்டாம் குமாரும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன நீங்கள் அந்த கதிரை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிருக்கீங்க அப்படின்னு அந்த சக்திவேல் முத்துவேலை பார்த்து ரொம்ப கோவத்தோட கேள்வி கேட்க, வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிற பாண்டியன், கோமதி, அப்புறம் ராஜினி எல்லாரும் அதிர்ச்சியோட நிற்க, என்னாச்சு கதிர், என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போ முதல்ல, அம்மா முதல்ல நீங்களும் உள்ளே போங்க, இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அவங்க ரெண்டு பேரும் இப்போது சண்டை போட்டுப்பாங்க, பின்னாடி சேர்ந்துப்பாங்க, நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா உன்னை பற்றி தாண்டா பேசுகிற மாதிரி இருக்குன்னு அங்கே பாண்டியனும் சொல்கிறாங்க. டே இங்கே வாடா அப்படின்னு அங்கே நிற்கிற அங்கே முத்துவேலில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கோவத்தில் இருக்காங்க சக்திவேல். வராங்க சக்திவேலு குமார்னு வரும்போது, நீ தானே எங்கள் பெரியப்பாவை வெளியே கூட்டிகிட்டு போனேன், என்ன சொல்லி எங்கள் பெரியப்பாவை மாற்றினேன், என்ன உனக்கு சொத்து பணம் இந்த மாதிரி ஏதாவது வேணுமா, இல்லை ராஜியை படிக்க வைக்கிறதுக்கும் ராஜியை வந்துட்டு நீ இங்கே போலீஸ் ஆக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் முடியலன்னதும் இந்த பக்கம் பெரியப்பா மனசை மாற்றி அவர்கிட்டேருந்து
பணம் வாங்கலாம்னு நினைக்கிறியான்னு அங்கே குமார் சொல்ல, பார்த்து பேசினேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் நிற்கிறேன். இங்கே ராஜி ஓடி வந்து திட்டவும் செய்கிறாங்க. அப்படி என்னடி என் பிள்ளை தப்பாக சொல்லிட்டான், சரியாக தானே சொல்கிறான். நீ படிக்கணும், நீ போலீஸ் ஆகணும்னா அது உன் புருஷன் சம்பாதிக்கிற காசில் நடக்கணும். ஆனால் இங்கே அடிக்கடி பேங்க்லேருந்து அக்கௌண்ட்லேருந்து பணமெல்லாம் போய்கிட்டே இருக்குது. அந்த பணம் எப்படி போகுதுன்னு கூட என்கிட்ட கணக்கு சொல்கிறதில்ல. இப்போ பார்த்தா இந்த கதிரை கூட்டிகிட்டு திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு எங்கள் அண்ணன். அப்படி இருக்கும்போது சந்தேகம் வரத்தானே செய்யும். சந்தேகம் என்ன, உறுதியாகவே சொல்கிறேன். அண்ணன் ஏதோ வேறு பிளானில் தான் இருக்காரு. மொத்த சொத்தையும் உன் பேர்லேயே எழுதி வச்சலான்னு நினைக்கிறார் போல. அதை நிச்சயமாக நான் அடக்க விட்டுற மாட்டேன். அப்படி மொத்த சொத்தையும் உன் பேரில் எழுதி வச்சா அப்போ என் பையனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இங்கே நிற்கிற சக்திவேல் ரொம்ப கோவமாய் சொல்ல, அப்போ தான் ராஜி அங்கே கோமதின்னு எல்லாரும் கதிரை பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாரு, அண்ணனை கூட்டிகிட்டு நீ திருச்சி வரைக்கும் போனியா, என்ன விஷயமா போன அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அதெல்லாம் வேறு விஷயமா, இவங்க நினைக்கிற மாதிரி சொத்துமோ பணத்துக்காகவும் நான் அவர் கூட பழகலை, நான் அவர் அதுக்காக கூட்டிகிட்டு போகவும் இல்லை அப்படின்னு சொல்ல, முத்துவேல் அங்கே நின்று கண்ணை காட்டவும் செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க என் கோமதியும், நீ என்னென்னு முதல்ல விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கதிர் வந்துட்டு எதுவுமே பேசாமல் நிற்க, டே உன் மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டு நம்ம வீட்டு வாசலில் நின்று வந்து சத்தம் போட்டுட்ருக்கான். ஆனால் நீ என்னடானா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கேன். சொல்லுடா, நான் அப்படிப்பட்டவங்க இல்லை. எனக்கு என் பொண்டாட்டியை படிக்க வைக்க தெரியும், அதுக்கான வேலை என் கையில் இருக்குது. அடுத்தவங்களை நம்பி நான் வாழலை, அடுத்தவங்க பணத்துலேயும் நான் வாழலைன்னு நீ சொல்லுடா அப்படின்னு இங்கே ரொம்ப வேகமாக ரொம்ப கோவமாக கத்தவும் செய்கிறாங்க பாண்டியனும். பாண்டியன் சொன்னதை கேட்ட உடனே கதிரை அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. என்னென்ன நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க போல, சரி ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்களே மொத்த சொத்தையும் பணத்தையும் நகையும் தங்கச்சி உங்கள் பொண்ணுன்னு எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருங்க. எனக்கோ என் பொண்டாட்டிக்கோ என் பிள்ளைக்கோ எதுவுமே இந்த வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் கதை, எதுக்குங்க இப்படி பேசுகிறீங்கன்னு மாறி வந்து ஓடி வந்து கத்தவும் செய்கிறாங்க. அதுக்கு உடனே முத்துவேலும், இங்கே பாருடா சக்திவேல், யாரையும் ஏமாற்றணும், யார் கூடயும் ஏமாற்றிட்டு நான் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, அண்ணா எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கான சொத்து இப்போவே எங்களுக்கு வந்தாகணும். உங்கள் நடத்தையில் எனக்கு சந்தேகம் இருக்குது. நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே இருக்க பாசத்தில் எல்லாத்தையும் உங்கள் பொண்ணுக்கே கொடுத்துருவீங்களோன்னு தோணுது. அதனால் பிரிக்க வேண்டிய சொத்தை இப்போவே பிரிச்சிடலான்னு அங்கே சக்திவேல் விடாப்பிடியாக நிற்க, முத்துவேல் உள்ளே வேகமாக போகிறாங்க. உள்ளே போன முத்துவேல் மொத்த பத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்து, இந்தா பிடிடா அப்படின்னு கையில் கொடுக்க, என்னென்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஏற்கனவே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், யார் யார் பேரில் என்னென்ன எழுதி வைக்கணும்னு மொத்தமாக எழுதிட்டேன். அம்மா இன்னும் அம்மாவுடைய சொத்தை பிரிக்கவே இல்லை. அம்மா பசங்களுக்காக பிரிக்க வேண்டிய சொத்தை எப்போ பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த சொத்தை பிரித்து உன் கையில் ஒப்படைச்சாலே போதும். இல்லையா எனக்கு அந்த சொத்தில் விருப்பமே இல்லைன்னு நான் அம்மாவுக்கிட்ட கூட எழுதி கொடுத்துட்றேன். எனக்கு தேவை எதுவுமே வேணாம். நான் சம்பாதிச்ச சொத்தில் பாதி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் எடுத்து கையில் கொடுக்க சக்திவேல் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. மொத்த சொத்து பத்திரத்தையும் கையில் வச்ச மாதிரி அங்கே சக்திவேல் வந்துட்டு நின்றுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் நம்ம இருக்க வேண்டாம், வடிவு முதல்ல வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்ல, வடிவு வந்துட்டு என்னங்க என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது உள்ளே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வராங்க முத்துவேலும். இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்டா, நீ சந்தோஷமாயிரு, நீ நினச்ச மாதிரி மில்லு பிஸ்னஸ்னு எல்லாத்தையும் நீ கவனிச்சுக்கோ. எனக்கும் வடிவுக்கும் ஒரு நிலம் மட்டும்தான் எழுதியிருக்கேன், அந்த நிலத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. பெரியப்பா எங்கே கிளம்பிட்டீங்க, இப்போ என்ன அப்பா கேட்டுட்டாங்கன்னு தப்பாக நினச்சிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு அங்கே குமார் சொல்ல, உன்னை என் பையனாக தாண்டா பார்த்தேன், ஆனால் நீ தான் என்னை எப்போதும் விரோதியாகவே பார்த்துருக்கேன்னு முத்துவேல் இங்கே குமாரை பார்த்து சொல்ல, குமாருக்கு மனசு அப்படியே சங்கட்டமாக போயிடுது. அங்கே நிற்கிற அப்பா ஓடி வந்து, நீ முத்துவேல் எங்கடா போகிறேன், எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா இதுக்கப்புறம் நான் எதுக்குமா இங்கே இருக்கணும், என்னை நம்பி வடிவு இருக்கா, வடிவுக்காக வந்து நான் வாழணுமே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எங்கே போகிறீங்க, நீங்கள் இங்கே வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கதிர் ஓடி போயிட்டு கூப்பிடவும் செய்கிறாங்க. இப்போ தெரியுது உன்னுடைய பிளான் என்னன்னு. அண்ணன் பேரில் இருக்க சொத்தை உன் பேரில் வாங்கணுன்றதுக்காக தானே அண்ணனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இப்போ ஓடி வந்து நிற்கவும் செய்கிறேன்னு சொல்ல, ஐயோ எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இப்போது குடும்பம்னா ஒத்துமையாக இருக்கணும், ஆனால் நீங்கள் பணம் நகை அப்புறம் வீடு சொத்துன்னு எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறீங்க. ஆனால் இவர் எவ்வளோ பெரிய மனசு பண்ணி எல்லாத்தையுமே உங்களுக்குன்னு எழுதி கொடுத்துட்டு போகிறார், உங்களுக்கும் மாமாவுக்குன்னு எழுதி கொடுத்துட்டார்ல, அதை நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் என்னை பற்றியும் மாமாவை பற்றியும் தப்பாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மாமா ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தவிச்சிட்ருக்காரு, அது முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. சொல்ல முடியாமல் தவிச்சு நிற்கிறேன் எங்கள் கதிரும், இதுக்கு மேலே இதை மறைக்கிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, எனக்கு தேவை உங்கள் உயிரை காப்பாற்றணும், அதுக்கு தேவை ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்து தான் ஆகணும்னு சொல்ல, என்னாச்சுப்பா நீ என்னப்பா சொல்கிறேன்னு வடிவை பதட்டப்பட, அப்போ கதிர் சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே மாமாவுக்கு கேன்சர், அதுவும் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்கார்,
இதுக்கு முக்கியமாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணாதான் இவரை காப்பாற்றவும் முடியும் அப்படின்னு சொல்ல மொத்த குடும்பமும் உடஞ்சி போய் நிற்க சக்திவேலும் குமாரும் பெரிய அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. என்ன சொல்கிற அப்படின்னு பதயத்தில் அழுகிறாங்க. எங்கள் வடிவம் என்னங்கன்னு சொல்லி அவங்கள போய் கையை பிடிச்சிட்டு அழுகவும் செய்ய, ஒன்றும் இல்லை வடிவு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனும் கோமதியும், அண்ணன் உனக்கு ஒன்றும் ஆக இந்த தங்கச்சியோ உன் பொண்ணோ இல்லை என் பசங்களோ எதுவுமே ஆக விட மாட்டோம், உன்னை எப்படியாவது இதுலேருந்து வீட்டுக்கு கொண்டு வருவோம். டே கதிர, நீ என்ன எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா, என் அண்ணனை எப்படியாவது காப்பாற்றணும்டான்னு சொல்ல, அம்மா அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே வேணாம், ஆல்ரெடி நான் டாக்டர் கிட்டே பேசிட்டேன், அவங்க கூட இதை பற்றி இங்கே பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கே நாம் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலான்னு சொல்ல ராஜியும் ஓடி போய் அழுதுட்டு இருக்காங்க. ராஜி, இப்போ எதுக்கு நீ அழுகிறேன்? உங்கள் யார் முகத்துலையும் கவலையை பார்க்கக்கூடாதுன்றதான் உங்கள் அப்பாவோட எண்ணம், அதுக்காக தான் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லார் முகமும் சோர்ந்து போய் கவலையோட உட்காந்துட்டீங்கன்னா அதுவே அவருக்கு பெரிய மைனஸ் ஆகும், அதுவே அவரை இன்னும் கஷ்டத்தில் தள்ளும். எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் இந்த மாதிரியான டயத்தில் அப்படின்னு கதிர் சொல்லும்போது, அண்ணனுக்கு எதுவும் ஆகாது ராஜி, உன் அப்பா என் அண்ணன் எப்படிக்குமே சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னைக்கு என் அம்மா என் வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி என் அண்ணனும் திருப்பி இதே வீட்டில் வந்து சந்தோஷமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கவும் செய்கிறாங்க. பாண்டியன் அங்கே முத்துவேலுடைய கையை பிடிக்க முத்துவேலும் தனக்கு ஆறுதலாக உணரவும் செய்கிறாங்க. தனக்காக தான் குடும்பமே ஒன்றா நிற்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் மாரி, சக்திவேல், குமார் இவங்க 3 பேர் மட்டுமே அந்த வீட்டில் இருக்க வச்சுட்டு மற்றவங்க எல்லாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. பழனிவேலும் சுகன்யாவும் மட்டும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க. யோ, நம்ம இந்த வீட்டிலே இருப்போம்யா, அந்த வீட்டில் கூட்டம் சேர்ந்துடுச்சு, நம்மளுக்கு அங்கே தங்குறதுக்கு இடம் கூட இருக்காதுன்னு சொல்லி எங்கள் சுகன்யா பழனிவேலை தாங்கூடையே இருக்க வச்சிட்றாங்க. ஆனால் பழனிவேலுக்கு தான் அம்மா, அக்கா, அண்ணன் இவங்க எல்லாரும் கூட இருக்கணுன்ற ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. இப்போவாது உங்களுக்கு சந்தோஷமா உன்னா இந்த குடும்பத்தை பிரிச்சிட்டிங்கல்ல, சந்தோஷமாக இருங்கன்னு தான் அண்ணன் சக்திவேலையை திட்டிட்டு உள்ளே போகவும் செய்கிறாங்க. குமாருக்கு எப்படியாவது நல்ல பேர் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது, ஆனால் அந்த எண்ணமும் இன்னியோட முடிஞ்சு போச்சு அரசி மத்தியில்.